சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம். 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா உலகத்துக்கு நிச்சயமாக ஒரு மறுமலர்ச்சி ஆண்டு அமையும் அப்படின்னு தான் ஒரு பக்கம் திரைப்பட தயாரிப்பாளர், ஒரு பக்கம் திரைப்பட விநியோகஸ்தர், இன்னொரு பக்கம் திரையரங்கு உரிமையாளர் எல்லாருமே நினச்சாங்க. ஏன்னா போன வருஷம் எவ்வளோ பேடாக இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த வருஷம் துவக்கத்திலேயே ஒரு பக்கம் ஜனநாயகன் வரதா இருந்தது, இன்னொரு பக்கம் பராசக்தி வரதா இருந்தது. இந்த ரெண்டு படங்கள் வந்தால் நிச்சயமாக திரும்பவும் திரையரங்கு கூட்டமாக ஜனங்க ஆரம்பிச்சிடுவாங்க, திரையுலகமே ஒரு மறுமலர்ச்சி பெறும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. இதில் ஜனநாயகன் திரைப்படம் இன்னி வரைக்கும் வர முடியாமல் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. பராசக்தி திரைப்படம் பார்த்தா என்ன வெற்றியை எதிர்பார்த்தாங்களோ அந்த வெற்றி அந்த படம் குவிக்கலன்னு மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு எதிராகவும் நெகட்டிவ் விமர்சனங்கள் பல. சரியாக சொல்லணும்னா தமிழ் சினிமாவத்தை பொறுத்த வரைக்கும் போன ஆண்டு மிகப்பெரிய ஒரு சூனிய ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய நட்சத்திரனுடைய படங்கள்லாம் பாதிச்சு. என்னென்ன பெரிய பெரிய காம்பினேஷன். ஒரு பக்கம் மணிரத்னம், கமல்ஹாசன், சிம்பு, இத்தனை பேர் சேர்ந்த தக்லை திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை தழுவிய படமாக. அதே மாதிரி கூலி வசூல் பண்ணியிருந்தால் கூட ரஜினிகாந்துக்குரிய வெற்றி படங்களுடைய வரிசையில் அந்த படம் இடம் பிடிக்கல. அந்த படத்தை பற்றியும் எக்கச்சக்கமான விமர்சனங்கள். இன்னொரு பக்கம் தனுஷ், அவருடைய இட்லி கடை திரைப்படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. அந்த படமும் நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறைய இருந்தது மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவும் பெருசாக அந்த படம் எந்த சாதனையும் பண்ணல. அதே மாதிரி தான் அவருடைய குபேரா திரைப்படம் தெலுங்கில் வெற்றி பெற்றாலும் தமிழில் அந்த படம் வெற்றி பெறலை அப்படின்னு தான் சொல்லணும். விக்ரமுடைய வீரதீர சோழன் பார்ட் 2 அந்த படத்துடைய ட்ரெயிலர் ரொம்ப அமக்கலமாக இருந்தது, பெரிய வெற்றி குவிக்குன்னு எதிர்பார்த்தாங்க. அந்த படமும் வெற்றி பெறலை. அதே மாதிரி ரெட்ரோ அந்த படத்துடைய பாட்டு ஹிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு வசூலை குவிக்கின்ற படமாக அந்த படம் அமையும். சூர்யா ஃபேன்ஸ் கொண்டாடுற படமாக இந்த படம் அமையும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அந்த படம் பார்த்தா எதிர்பார்த்த வெற்றியை குவிக்க முடியாமல் போச்சு. அந்த படத்தோட டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஒரு புது இயக்குனர் இயக்கிய படமாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை குவிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய கண்டென்ட். அதை அந்த புது இயக்குனரான அபிஷன் ஜீவந்த் இயக்கியிருந்த விதம். அது மாதிரி நட்சத்திர தேர்வு, ஒரு பக்கம் சசிகுமார், இன்னொரு பக்கம் சிம்ரன், அந்த ஜோடியை பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி அந்த பையன், அந்த கமல்ஹாசன், அந்த பையன் கலக்கலக்குன்னு கலக்கியிருந்தான். ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபுனுடைய எல்லா ஒன்லைனரும் கிளிக்கான படம் அது. இன்னொரு பக்கம் MS பாஸ்கர், அவர் ஒரு அருமையான கேரக்டரில் சூப்பராக பண்ணியிருந்தார். இன்னொரு பக்கம் குமாரவேலு, அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். இப்படி எல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்து அந்த படத்தை ஒரு ஃபீஸ்ட் மாதிரி ஆகிட்டாங்க ஜனங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி படங்களை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எல்லா விஷயமும் இருந்தது அதில். ஒரு பக்கம் சின்ன சின்ன போராட்டங்கள், இன்னொரு பக்கம் நகைச்சுவை, இப்படி எல்லாம் இருந்த படமாக அந்த படம் அமைஞ்சது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் குட் பேட் அட்லி நல்லா பண்ணிச்சு, இன்னொரு பக்கம் விடாமுயற்சி அந்த அளவுக்கு சரியாக வெற்றி படமாக அமையல. இப்படி தமிழ் சினிமாவளத்தையே புரட்டி போட்ட வருஷமாக தான் 2025 இருந்தது. இதில் கொஞ்சம் ஆறுதலாக அமைஞ்சதுன்னா ஒரு சில நட்சத்திரங்களுடைய படங்கள் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரதீப் ரங்கநாதன், அவர் தன்னுடைய நிலையை தக்க வைத்து கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் படத்தை தொடர்ந்து டிராகன் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அடுத்து டியூடு திரைப்படமும் அந்த அளவுக்கு, அதாவது டிராகன் படம் அளவுக்கு வசூல் பண்ணலைனாலும் ஒரு நல்ல வசூலும் ப்ரொடியூசர்ஸுக்கு லாபமும் கொடுக்குற படமாக அமைஞ்சது. இன்னொருத்தர் பார்த்தா மணிகண்டன், அவரும் ஒரு ஸ்டடியான வளர்ச்சி. இந்த கதை தேர்வு கூட அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா சின்ன சின்ன படங்களில் ஆண் பாவம் பொருளாது மிகப்பெரிய வசூலை பண்ணியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய கண்டென்ட்டு தான். அதே மாதிரி ஆரோமலை, இப்படி சின்ன சின்ன படங்கள் ஆறுதலாக அமைஞ்சாலும் தமிழ் சினிமாவும் திரும்பவும் எழுந்து நிற்கணும்னா எக்கச்சக்கமாக, அதாவது 100 கோடி, நம்ம 500 கோடி ரூபா வசூல் தொட்டுட்ட காரணத்தினால அடுத்து 600, 700, 800 போகுன்னு பார்த்தா 600லேருந்து சடச்சடத்தில் கீழே டிக்ளைனிங் ஆர்டரில் வந்துட்டோம். இது எப்போ மாறும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இந்த வருஷம் தொடர்ந்து பல படங்கள் வெளிவர இருக்குது. போன வருஷம் வெளிவர முடியாத பல படங்கள்லாம் கூட இந்த வருஷம் தான் வெளிவர இருக்குது. இந்த படங்கள்லாம் வெளிவந்து போன வருஷத்தில் ஏற்பட்ட அந்த நஷ்டத்தையும் இதையும் இந்த வருஷம் சரி கட்டும் அப்படின்றது தான் நிறைய திரையரங்கு உரிமையாளருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது இந்த வருஷம் நிறைவேறணும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பல படங்களுடைய படப்பிடிப்பே இன்னும் தொடங்கலை. அது தமிழ் சினிமாவில் ஒரு தேக்க நிலையாக தான் இருந்தது. அதில் ஒரு படம் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாக இருந்த இளையராஜாவுடைய பயோபிக்
திரைப்படம். நாமளே பலமுறை நம்முடைய நிகழ்ச்சி அதை பற்றி பேசியிருக்கோம். ஏறக்குறைய அந்த படம் டிராப்ட் அப்படின்னே வந்து வெளியில் செய்திகள் இருக்குது. இப்போ ஒரு நல்ல ஒரு ஆறுதலான செய்தி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேள்விப்பட்டேன். அந்த படம் டிராப்டெல்லாம் இல்லை, நிச்சயமாக அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை மீண்டும் துவக்கிறதா இருக்காங்க. அதனால் இளையராஜா ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னென்னா, இளையராஜாவுடைய பயோபிக் வரப்போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் முக்கியமான ஒரு மாற்றம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தை இயக்கிறதா இருந்தது அருண் மாதேஸ்வரன் இல்லையா, இப்போ அவர் இயக்க போகிறதுல வேறு ஒருத்தர் தான் இயக்க போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. ஆனால் தனுஷ் தான் இளையராஜா வண்டிக்கு போகிறார், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. சார், ஒரு சூப்பரான ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கீங்க. இளையராஜா சாரோட படம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்னொரு தகவலும் சொல்லியிருங்க சார். அஜித் சாரோட படமும் நடக்கும்னு எப்படியாவது ஒன்று சொல்லியிருங்க சார், தயவு செஞ்சு. இல்லை, அதுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி வந்துட்டுருக்கு. அதாவது அஜித்துடைய படத்தை பொறுத்த வரைக்கும் யார் தயாரிப்பாளர் அப்படின்லாம் முடிவாகலை அப்படின்னாலும், அந்த படம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்குல்ல, அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆதிக்கிற வச்சுருந்து அந்த படத்தினுடைய கதை எழுதுறது, வசனத்தை திருத்தி மாற்றி எழுதுறது, இப்படி பிஸியாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதம் 23ஆம் தேதி அன்றைக்கி எப்படியாவது அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு 20 நாட்கள் நடத்தணும் அப்படின்னு முடிவெடுத்துருக்கதான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். தயாரிப்பாளர் முடிவாகலைனாலும் அதை நோக்கி தான் அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக இந்த மாதம் 23ஆம் தேதி ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்பத்தகுந்த ஒரு செய்திகள் வருது. அது வந்துன்னா நிச்சயமாக அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமான விஷயந்தான். கதாநாயகெல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணலையே அப்படின்னு அந்த நண்பர்கிட்ட கேட்டேன். இல்லை சார், ஸ்டீலில் தான் கதாநாயகி, அதுலேருந்து சேஞ்ச் இல்லை. அவங்க நடுவில் வேறு படங்களை ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட இந்த படத்தில் அவங்க நடிக்கிறதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை கண்டினியூஸாக ஒரு 100 நாளோ 150 நாளோ காட்சிட் கொடுத்து அவர் எடுக்க போகிறதில்ல. அவருடைய ரேஸுக்கு நடுவில் தான் இந்த படத்துக்கான காட்சிட்டை ஒதுக்க இருக்காரு. அதனால் எல்லா மாதமும் பார்த்திங்கன்னா 10 நாள் 15 நாள் இப்படி தான் ஒரு 6-7 மாதம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்க இருக்குது. அதனால் ஸ்டீலில் வந்து தன்னுடைய டேட்ஸ் எல்லாம் அக்காமடேட் பண்ணுறதுக்கு இந்த ஷெடியூல் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதனால் ஒரு பக்கம் கதாநாயகி தயார், இன்னொரு பக்கம் கதாநாயகன் தயார், இன்னொரு பக்கம் கதையும் தயார். இப்போ தேவை வந்து அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் தான் அநேகமாக செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த மாதம் படப்பிடிப்பு தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லெட்டஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அஜித்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் யார் அப்படின்னு முடிவாளியே தவிர, அஜித்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த படத்தினுடைய டேரக்டர் யார் அப்படின்றத அவர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அஜித்தினுடைய ஏறக்குறைய பயோபிக் மாதிரி ஒரு படத்தை வந்து விஜய் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. இந்த மாதம் 16ஆம் தேதியோடு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடியுதான். அவர் வந்து ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாற்றை தலைவி அப்படின்ற பேரில் எடுத்தார்ல, அது மாதிரி தான் இந்த படமும் அமைய இருக்குது அப்படின்றாங்க. ஒரு பக்கம் அஜித்தினுடைய திரை வாழ்க்கை, இன்னொரு பக்கம் அவருடைய ரேஸ் வாழ்க்கை, இதையெல்லாம் சேர்த்து தான் அதை படமாக உருவாக்குறாரு. அந்த விஜய்க்கு தான் அடுத்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பை கொடுக்க போகிறாராம் அஜித். அது ஒரு குடும்ப கதை. அதாவது இப்போ என்னென்னா, எல்லா நடிகர்களுக்குமே இந்த வெட்டுக்குத்து படத்தை நடித்து ஒரு ரிலீஃபாக உள்ள ஒரு ஃபேமிலி கதை, ஒரு நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு ஜனரஞ்சகமான கதைகள் நடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி தான் இப்போ எல்லாரையுமே பார்க்குறோம். இப்போ சிவகார்த்திகேயன் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார், இப்போ அடுத்து நான் படமாக்க போகிற படம் இருக்குல்ல, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ரெகுலராக உள்ள இந்த சண்டை காட்சிகள் உள்ள படமாக இருக்காது அப்படின்னாரு. ரஜினிகாந்த் அந்த மனநிலையில் தான் இருக்கார் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியிலே பேசணும். ஃபேன்ஸுமே அதான் சார் எதிர்பார்க்காங்க, ரொம்ப ஆக்ஷனாக போகாதீங்க, கொஞ்சம் இதாக வாங்கன்னா. அதை இப்போ நடிகர்கள் மெல்ல மெல்ல உணர்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் எல்லா நடிகர்களுமே அந்த பாதையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித்தும் அந்த ரூட்டில் தான் இருக்கார். விஜய் ஒரு படம் பண்ணுறார் சொன்னேன்ல, டாக்குமெண்ட்ரி. அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரின்னா ஒரு பக்கம் அஜித்துடைய வாழ்க்கை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஐட்டங்களையும் கலந்துருப்பார் பொழுது. அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு என்கொயரியா எல்லா நாடுகள்லேருந்தும் அந்த படத்தை வாங்கிறதுக்கு. அஜித்துடைய ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு எந்த அளவு வரவேற்பு இருக்குமோ அதை தாண்டிய ஒரு வரவேற்பு அதுக்கு இருக்குது. மிக விரைவிலே அதை யாரெல்லாம் வெளியிட இருக்காங்க அப்படின்ற செய்தியெல்லாம் கூட வரும்ன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எனிவே, குட் ஃபார் அஜித் ஃபேன்ஸ். சார், கடந்த சில வருஷமாகவே ராஜு மேனன் சார் ஒரு நல்ல நடிகராக இருக்கார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர். அவர் எவ்வளோ பெரிய பெரிய படங்கள் கொடுத்துருக்காருன்னு. பெரிய படங்கள் மட்டும் இல்லை, நல்ல படங்கள். அவருடைய ஃபோட்டோகிராஃபியே பார்த்தா அவருடைய அவ்வளோ கண்ணுக்கு குளுமையாக இருக்கும். ஆமாம் சார். அப்படிப்பட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபர் தொடர்ந்து சினிமாவில் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராக இல்லையே அப்படின்ற வருத்தம் அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் மொத்த திரை ரசிகர்களுக்கே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த ஒரு நிவர்த்தியை வந்து நம்ம நெல்சன் சார் வந்து தீர்த்துட்டார் சார். எந்த படத்தில் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட். இல்லை, நெல்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சரியான தேர்வு தான் இந்த படத்தில் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி ராஜீவ் மேனன் ஒப்பந்தம் பண்ணணும் அப்படின்ற ஐடியா நெல்சனுக்கு வந்து எனக்கு தெரியல. ஆனால் எப்படி இருந்த போதிலும் ஒரு சிறப்பான ஐடியா அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. இப்போ அந்த படத்தினுடைய ப்ரொமோ ஷூட்டு நடக்கிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு. அந்த ப்ரொமோ ஷூட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்தது. நெல்சனை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்களுக்கு எந்த அளவு எதிர்பார்ப்பு இருக்கோ,
அதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்பு அவருடைய ப்ரொமோக்கு இருக்கும். இன்னும் சரியாக சொல்லணும்னா இன்றைக்கி சினிமாவில் பல பேர் வந்து ப்ரொமோ வந்து இந்த நெல்சன் பாணியில் தான் படமாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு கிண்டல் கேலி உள்ளதாக எல்லாம் ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுப்பாரு. இப்போ அரசன் படத்தினுடைய இந்த டீசர் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அதில் நெல்சன் உள்ளே இருந்தது ஒரு முக்கியமான காரணம். அந்த அளவுக்கு ரொம்ப உற்சாகமாக ஒரு தன்னுடைய டீசரை வடிவமைக்கக்கூடிய ஒரு டைரக்டர் நெல்சனு. இப்போ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் 2 பேரும் வச்சு எடுக்க போகிற டீசர் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பக்கம் நெல்சன் இன்னொரு பக்கம் அனிருத் 2 பேரும் வந்து டச்சப் கலைஞர்லாம் நடிக்கிறாங்களாம். இதில் யார் யாருக்குன்னு தெரியல. அநேகமாக ரஜினிகாந்துக்கு வந்து நெல்சனும் கமல்ஹாசனுக்கு அனிருத்தும் டச்சப் ஆர்டிஸ்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நினச்சி பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி ஒரு டீசர் அமைஞ்சால் நிச்சயமாக சூப்பராக இருக்கும். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ரசிகர்கள்லாம் தொடர்ந்து ஒரு கேள்வி, அதாவது முன்ன மாதிரி இல்லை இப்போ ரசிகர்கள். ஒரு சின்ன விளம்பரம் வந்தால் கூட அந்த விளம்பரத்தை அப்படியே பிரித்து மேய்ச்சிடுறாங்கன்னு தான் சொல்லணும். டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இருவரும் இணைந்து நடிக்கிற படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல கமல்ஹாசன் ரெட் ஜெயின் நிறுவனம் 2 சேர்ந்து தானே தயாரிக்கிறதா இருந்தது. ஏன் இப்போ வந்து ரெட் ஜெயின் மட்டும் தயாரிக்கிறாங்க, கமல்ஹாசன் இல்லை அப்படின்னு பல ரசிகர்கள் நம்மகிட்ட கேள்விக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த படத்துக்கு மட்டும் நடக்கலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் பண்ணுறாருல, அந்த படத்துலேயே ரெட் ஜெயின் நிறுவனத்துடைய பேர் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் தயாரிக்கிற இந்த படத்தில் ரெட் ஜெயின் நிறுவனத்துடைய பேர் இல்லை. அதே மாதிரி இந்த கமல் ரஜினி 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தில் பார்த்தா ராஜ்கமல் நிறுவனம் இல்லை. இவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன்னா, இந்த படத்தை இவங்க தனியாக எடுக்கிறது, அந்த படத்தை அவங்க தனியாக எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எது எப்படி இருந்த போதும் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் வச்சு எடுக்கிற படத்தினுடைய விநியோக உரிமை இருக்கல, அது எப்படின்னு தான் ரெட் ஜெயினில் தான் கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்தில் திரும்பவும் ரெட் ஜெயின் லோகோ அதில் இடம்பெறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம். சார் போன வருஷம் மிஸ் ஆன படத்தில் ஒரு முக்கியமான படத்தை மிஸ் பண்ணிட்டேன். காந்தா படம் சார். கரெக்ட். அதாவது காந்தா படம் வந்து நல்ல விமர்சனம் கிடைச்சிருந்தாலும் கலெக்ஷன் வைஸாக சரியாக போகல. இல்லை, படமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அந்த படம் ஓடலை அப்படின்னு எனக்கே புரியல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்டர் அந்த நடிகர்களில் வந்து வேலை வாங்கியிருந்த விதம் இருக்க எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக அந்த படத்தினுடைய கதாநாயகன் துல்கர் சல்மான் பிச்சு உதறியிருந்தார். இன்னொரு பக்கம் அந்த பாக்யஸ்ரீ போர்ஸ், அவங்க வந்து ஒரு 5-6 படம் தான் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20-30 படங்கள் நடித்த ஒரு கைதேர்ந்த நடிகை மாதிரி அந்த படத்தை நடிச்சிருந்தாங்க. இது வந்து மிஸ் ஆன படத்தில். அதே மாதிரி ப்ளஸ் ஆன படத்தை 2-3 படத்தை விட்டுட்டேன்னு தான் சொல்லணும். ஒன்று தலைவன் தலைவி, விஜய் சேதுபதியுடைய தலைவன் தலைவி. அது வந்து விஜய் சேதுபதிக்கே ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக போன வருஷம் அமைஞ்சது. அதே மாதிரி மாரி செல்வராஜ், அவரும் இப்போ கடந்த வருஷம் தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நல்ல படங்கள் மட்டும் இல்லாமல் வெற்றி படங்களையும் கொடுத்துட்டு ஒரு இயக்குனராக இருக்கார் மாரி செல்வராஜ். அவரும் போன வருஷம் பைசன் திரைப்படத்தின் மூலம் அந்த இடத்த காப்பாற்றிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.